ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி எக் ரோஸ்ட் பார்க்கலாங்க. அதுக்கு ஆல்ரெடி முட்டை வேக வச்சு 2ஆக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் மைல்டாக சூடானோடனே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் தீஞ்சிராமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகலை. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச முட்டையை ஒன்றொன்னா வச்சுக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக ஒன்று திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா இழுத்துடுச்சு. ஸ்பைசஸ் எல்லா பக்கமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஃபைனலாக பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சூப்பரான ஸ்பைசி எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.